நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். என்னோட சேர்த்து 9வது ஆள் நான். இதனாலேயே என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் 8 பேர் 8 விதமாக இருக்காங்க, 9வது நீ பிறந்த, நீ 9 இருக்கியான்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. அந்த அவமானத்தில் நான் என்ன பேசுறது தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருக்கும் சொல்லவும் முடியல. வீட்டில் சொன்னாலே என்ன தான் திட்டுவாங்க. அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். 10th மட்டும் போச்சு. 10th அப்போ தான் என்னோட பாலினத்தை நான் உணர ஆரம்பிச்சேன். அது மட்டும் எனக்கு தெரியாது. அப்போது ஸ்கூல்லே எல்லாருமே சொன்னாங்க, எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அண்ணங்க அடித்தாங்க, உரைச்சாங்க, ஜாட்டிலே அடிப்பாங்க. கண்ணில் மிளகாத்தூள் கொட்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு வீட்லேயே இருப்பாங்க. ஸ்கூல் போனால் கூட்டு வரத்துக்கு கூடியே வந்துடுவாங்க. என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியாது. படிப்பேன், வீட்டுக்கு வருவேன், படிப்பேன், வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். ஒரு கட்டத்தில் 12th முடித்தேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போது எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. ஹார்ட் ப்ராப்ளம் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ன்றதுனால அம்மாவுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, நம்மளால எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்ட்டு எனக்குள்ளே என்னோட பாலியத்தை நான் மறைச்சிக்கிட்டேன். சொல்ல முடியல என்னால். ஸோ அம்மா இறக்குற நிலைமை வந்துட்டாங்க. அம்மா இறக்க போகிறாங்க. அன்னைக்கு முன்னால் நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட, எனக்கு இந்த மாதிரி பாலியல் மாற்றம் ஏற்பட்டதுமா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நீ இப்போ போகாத, நான் இறந்த பேருக்கு நீ அது மட்டும் போகாத அப்படி சொன்னாங்க. சொல்லி மறுநாள் காலையில் அம்மா இறந்துட்டாங்க. 16 நாள் காரியம் முடிஞ்சுது. காரியம் முடிஞ்சோடனே என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை அசிங்கப்பட்டு கூனி குறுகி நீ வராத போன்னு சொல்லி தோத்திட்டாங்க வீட்டை விட்டு. நான் எங்கே போகணும்னு தெரியல. நான் ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடப்பயணமாக நடக்க ஆரம்பித்தேன். சைதாப்பேட் பெருமாள் கோயில் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கேன் நான். அப்போது ஒரு ஆட்டோவில் ஒருத்தவங்க வந்தாங்க, ரேணுகா தேவின்றவங்க. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னாச்சு ஏதாச்சும் சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியும், நான் இருக்கேன், நீ வா, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தை போல் அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நானும் எவ்வளோ நாள் தான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுன்ட்டு யோசித்தேன். ஸோ எனக்கு திறமை இருக்குது, சரி வேலை இருக்குது, ஒரு வேலை போய் தேடுவோம், போய் கேட்கலான்ட்டு வேலை போய் கேட்டேன். அப்போது அந்த வேலை கேட்டு என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டு முடிவு எடுத்துறாங்க, இவங்களுக்கே தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு. அப்போது ரேணுகா தேவின்றவங்க, நீங்கள் போங்க வீட்டுக்கு, பரவாயில்ல, நீ எப்போ என்னை பார்க்கணுன்னு சொன்னால் அப்போ வாங்க. எங்கள் வீட்டில் பேசினாங்க. அப்போது எங்கள் பெரிய அண்ணன் மட்டும்தான் என்னை ஏற்றுக்கிட்டாரு. சரி வா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ வான்னு சொன்னார். வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு உனக்கான தேவைகளை நீ தான் பயன்படுத்திக்கணும், எங்களை எதுவும் கேட்கக்கூடாது, ஒழுங்கா உனக்கு என்ன தேவையோ நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வேலையில் நான் உண்மையாக இருக்கணும், என்னை பற்றி நான் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் அந்த வேலையில் சேர்ந்துக்கலாம் அப்படின்றப்போ நான் ஒரு வேலையில் போய் கேட்டேன். நான் போனோடனே முதல்ல நான் திருநங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னோடனே அந்த ஓனர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ வந்து இன்னும் சொன்னது ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்து 2 வருஷமாக போச்சு. நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது 3 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த வீட்டில் வந்து என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. எங்கள் வீடு வந்து சின்ன வீடு. அந்த வீட்டில் என்னால் ஃப்ரீயாக ட்ரெஸ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் இங்கேயே தங்கிக்கிறேன் சார் அப்படின்ட்டு. நீங்கள் தங்கிக்கோங்க, உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, தைரியமாக தங்கிக்கோங்க, நான் உங்களை நம்பி வைக்கிறோம் அப்படின்னு. இந்த 3 இயர்ஸாக நான் அங்கே 2 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அங்கேயே தான் தங்கிட்டுருக்கேன். அந்த 2 இயர்ஸாக ஒருத்தவங்க புது பில்டிங் ஒன்று காலியாச்சு. அந்த பில்டிங்க்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து எங்கள் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, இவங்க எப்படி இவங்களை வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு. அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு, இவங்களுக்கு 100% நான் சப்போர்ட் இருப்பேன், நீங்கள் தைரியமாக அவங்களை வேலையை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்லேயே நான் தங்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பர்மிஷனும் அவங்க கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் கௌரவமாக இருக்கேன்னா என்னோட முதலாளி, எங்கள் ஓனர், அவர் தான். அவர் பேர் நான் சொல்ல விரும்புகிறேன், சாய் சங்கர்ன்றவர் தான் எனக்கு அந்த அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஃபேஷன் ஷோ நான் ஏறினாங்க. அப்போ எனக்கு அது ஆசையாக இருந்தது, நான் ஃபேஷன் ஷோ போகணுன்ட்டு. அப்போ நான் அவங்ககிட்ட நான் கேட்டேன், அஜிதான்றவங்க கிட்ட. அப்போ மேம் கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. இன்டர்வியூ வச்சாங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. அப்போ போனேன், நானும் ஃபேஷன் ஷோ கலந்து போனேன். பட் ஆனால் நான் தோத்துட்டேன். முதல் தோல்வியே வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பெருமை, அதை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மாட்டின் மூலிமா ஸ்வேதா மேம் போய் நான் சந்தித்தேன். அவங்க இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழக, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இரு, அதுக்கப்புறம் நான் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ட்டு நைட் டைமில் ஆரம்பிக்கணுன்ட்டு எனக்கு ஒரு லோன் வாங்கி கொடுத்தாங்க மேம். அந்த லோன் வாங்கி கொடுத்து நைட்டில் நான் டிஃபன் கடை போட்டிருக்கேன் நான். சூப்பர்.
ஸோ இதனால் நான் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் பெற்றவங்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன். பெற்றவங்க பிள்ளைங்கள எங்களை மாதிரி இருந்தாங்கன்னா தயவுசெய்து வீட்டை விட்டு துரத்தாதீங்க. துரத்துனீங்கன்னா எவ்வளோ பேர் தப்பான முறையில் போகிறாங்க, பாலியல் தொழிலுக்கும் யாசகம் கேட்கவும் போகிறாங்க. ஸோ அதனால் யாரும் அனுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவுரை நான் சொல்கிறேன், படிப்பு ரொம்ப முக்கியம். படித்தாதான் நம்ம முன்னேறி வர முடியும். இன்றைக்கி எனக்கு இந்த இடம் கிடைச்ச மாதிரி நாளைக்கு எல்லாருக்கும் இந்த இடம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, நெல்லிக்காய் மாதிரி தான் படிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு துண்டு நெல்லிக்காய் கடிக்கும் போல கசப்பாக தான் இருக்கும். அதை நெல்லிக்காவை சாப்பிட்டு முடிச்ச பிறகு தண்ணி குடிச்சோன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். படிப்பும் அந்த மாதிரி தான். இன்னைக்கு படிப்படின்னா கஷ்டமாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட நிலைமை. அப்போ நீங்கள் நின்று பார்த்தா பெருமைப்படுவீங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நெல்லிக்காய் போலவே ரொம்ப என்னோட ஒர்க் பிளேஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போன இடத்துல ஹாப்பி எல்லாமே இது. ஸோ ஒரே ஒரு வாட்டி நான் பயந்தேன், ஒரு வேலை விடுறாங்க, இது அவங்க எப்படி உள்ளே இருப்பாங்க, நம்ம எப்படி உள்ளே போகிறது, அச்சமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு. அப்பா அவர் சொன்னார், தயக்கம் இது நான் நீ தைரியமாக உள்ளே போ, உள்ளே போய் அவங்ககிட்ட பேசு, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போது நான் உள்ளே போய் நான் எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ளே வரலாமான்னு கேட்டேன். வாங்க அப்படின்னாங்க. என்னோடய பேர் மயூரா அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பர், ஓகே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கேட்டுங்க. இங்கே தான் நான் லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஆஃபீஸில் அட்டெண்டர் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, ஓகே, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் பேசினேன். சூப்பர், நைஸ். யாருக்கு